Hello friends, Easy Learn Java tutorial சீரீஸில் இது 6வது எபிசோட். இந்த சீரீஸுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஆபரேட்டர்ஸ்னா என்ன, ஜாவாவில் என்னென்ன ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாவாவில் 8 வகையான ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆபரேட்டர் இரண்டையும் பற்றி பார்ட் 1லும், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் மற்றும் யூனரி ஆபரேட்டர்ஸ் பற்றி பார்ட் 2லும் பார்க்கலாம். ஆபரேட்டர்ஸ்னா என்ன? OP1 OP2 என்று 2 ஆபரண்ட் இருக்குது. அவை இரண்டும் 2 வேல்யூ வைத்திருக்கிறது என்று கொள்வோம். இந்த 2 ஆபரண்டையும் வைத்து ஒரு ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அங்கு ஒரு ஆபரேட்டர் தேவைப்படுகிறது. OP1 OPR OP2 OP1 2 என்ற வேல்யூவையும் OP2 4 என்ற வேல்யூவையும் வைத்திருந்தால் அடிஷன் பண்ணும்போது 2 + 4 6 என்ற மதிப்பு கிடைக்கும். இதில் 2ம் 4ம் ஆபரண்ட், பிளஸ் என்பது ஆபரேட்டர். இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன, அவை எவ்வாறு ஜாவா புரோகிராமில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் எல்லா லாங்குவேஜிலும் ஒரு மெயினான ஆபரேட்டர். இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸில் பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் மற்றும் மாடுலர் டிவிஷன் என்னும் 5 ஆபரேட்டர்ஸ்கள் இருக்கு. இந்த 5 ஆபரேட்டர்களையும் சேர்த்து நாம் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்று சொல்கிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை அடுத்து வரும் ஜாவா புரோகிராமை வைத்து பார்க்கலாம். இந்த ஜாவா புரோகிராமில் மெயின் ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணியாச்சு. அடுத்த புரோகிராமில் கொடுத்திருப்பது int a is equal to 10. int என்பது டேட்டா டைப், a என்பது வேரியபிள். இதே போல அடுத்து இருப்பது int b is equal to 5. இங்கேயும் int என்பது டேட்டா டைப், b என்பது வேரியபிள். அடுத்து system.out.println a plus b என்று a மற்றும் b இன் அடிஷனுக்குள்ள பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை எழுதியுள்ளோம். a என்ற வேரியபிளுக்குள்ள 10 என்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கிறது. இதேபோல் b என்ற வேரியபிளுக்குள்ள 5 என்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கிறது. எனவே ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அடிஷன் வேல்யூ 10 + 5 15 என்ற அவுட்புட் கிடைக்கிறது. அதேபோல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டில் system.out.println சப்ட்ராக்ஷன் வேல்யூ 10 - 5 என்று ரன் பண்ணும்போது 5 என்ற அவுட்புட் கிடைக்கிறது. அடுத்து மல்டிபிளிகேஷன் ஆபரேட்டர். மல்டிபிளிகேஷனுக்கு asterisk சிம்பல் யூஸ் பண்ணணும். system.out.println 10 asterisk சிம்பல் 5 50 என்ற அவுட்புட் கிடைக்கும். அடுத்ததாக நார்மல் டிவிஷன் ஆபரேஷனுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பல் யூஸ் பண்ணணும். system.out.println 10 forward slash symbol 5 giving 2 as output. அதாவது 10 ஐ 5ஆல் வகுக்கும் ஈவு, அதாவது கோஷன்ட் 2 அவுட்புட்டாக கிடைக்கும். இறுதியாக மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 ரிட்டர்ன் ஆகும். system.out.println 10 மாடுலஸ் ஆபரேட்டர் 5 giving 0 as output. அதாவது 10 ஐ 5ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் ரிமைண்டர் வேல்யூ 0 அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த மாடுலஸ் ஆபரேட்டர் சிம்பலை பெர்சன்டேஜ் சிம்பல் என்று சொல்லக்கூடாது. எனவே மேலே குறிப்பிட்ட அரித்மெட்டிக் ஆபரேட்டரில் 5 டைப் இருக்கு. இதை புரோகிராமில் ரன் பண்ணி பார்க்கலாம். இறுதியாக அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் புரோகிராமை ரன் பண்ணுவோம்.
15 என்று அவுட்புட் கிடைக்கிறது. சப்ட்ராக்ஷன் வேல்யூ 10 மைனஸ் 5 5 என்று அவுட்புட் கிடைக்கிறது. மல்டிபிளிகேஷன் வேல்யூ 10 மல்டிபிளிகேஷன் 5 50 என்று அவுட்புட் கிடைக்கிறது. டிவிஷன் வேல்யூ 10/5 2 என்று அவுட்புட் கிடைக்கிறது. மாடுலர் டிவிஷன் 10 மாடுலர் ஆபரேட்டர் 5 0 என்று அவுட்புட் கிடைக்கிறது. இத்துடன் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் டிஸ்கஷன் முடிகிறது. ஆல்ரெடி நாம் அரித்மெட்டிக் ஆபரேஷன் பற்றி பார்த்து விட்டோம். இந்த வீடியோவில் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸில் A, B என்ற இரண்டு ஆபரண்ட்ஸ் இடையே உள்ள ரிலேஷன்ஸ் less than, greater than, less than or equal to மற்றும் greater than or equal to, equal and not equal to போன்ற ஆறுவகை ரிலேஷன்களை குறிப்பிடுகின்றன. அவற்றை கம்பேர் செய்கின்றன. அந்த கம்பேரிசன் முடிந்த பிறகு பூலியன் ரிசல்ட் ஆன ட்ரூ ஃபால்ஸ்களை ரிட்டர்ன் செய்கின்றன. இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்களை ஜாவா புரோகிராமில் எழுதி பார்க்கலாம். இந்த புரோகிராமில் இன்டிஜர் a is equal to 10, இன்டிஜர் b is equal to 5 என்று கொடுத்துள்ளோம். system.out.println என்னும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது முதலில் டபுள் கோட்டுக்குள் a less than b என்று கொடுக்கிறோம். கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகிவிடும். அடுத்து கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் a less than b என்று கொடுக்கிறோம். a is equal to 10, b is equal to 5 என்று புரோகிராம் இருப்பதால் a less than b என்ற கண்டிஷன் is wrong. எனவே false என்ற அவுட்புட் கிடைக்கும். அடுத்து a greater than b என்னும் ரிலேஷனல் ஆபரேட்டரில் a is equal to 10 மற்றும் b is equal to 5 ஆக இருப்பதால் கண்டிஷன் ரைட். எனவே ட்ரூ என்று அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அடுத்து a less than or equal to b என்னும் ரிலேஷனல் ஆபரேட்டரில் a less than b கண்டிஷன் false மற்றும் a is equal to b என்ற கண்டிஷனும் false. எனவே a less than or equal to b என்னும் ரிலேஷனல் ஆபரேட்டர் false என்ற அவுட்புட் கொடுக்கும். அடுத்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் 4இல் a greater than b or a equal to b என்னும் ரிலேஷனல் ஆபரேட்டரில் a greater than b என்ற ஒரு கண்டிஷன் கரெக்ட். ஆனால் a equal to b கண்டிஷன் ராங். எனவே 2 என்று அவுட்புட் கிடைக்கும். கடைசி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டில் a equal to b என்ற கண்டிஷன் ராங். எனவே false என்ற அவுட்புட் கிடைக்கும். ஆனால் a not equal to b என்ற கண்டிஷன் கரெக்ட். எனவே 2 என்ற அவுட்புட் கிடைக்கும். இறுதியாக புரோகிராமை ரன் பண்ணி பார்க்கலாம். புரோகிராமின் அவுட்புட் எதிர்பார்த்தபடி ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ என்று கிடைக்கிறது. இத்துடன் ஆபரேட்டர்ஸ் இன் ஜாவா பார்ட் 1 டிஸ்கஷன் முடிகிறது. இந்த வீடியோவில் ஒரு சின்ன கரெக்ஷன். மாடுலோஸ் ஆபரேட்டர் என்பதை தவறுதலாக மாடுலர் ஆபரேட்டர் என்று குறிப்பிட்டுள்ளேன். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் மற்றும் யூனரி ஆபரேட்டர்ஸ் பற்றிய டிஸ்கஷனை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.